சிஎஸ்கேவிற்கு மீண்டும் மீண்டும் சோதனை, தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கும் சிஎஸ்கே அணி. என்னடா ஆச்சு இது? என்ன எவ்வளோதான் அப்ரோச் பண்ணாலுமே சிஎஸ்கே அணி தோல்வி சந்திச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. இது முக்கியமாக ரசிகர்களுக்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்று பேட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லானா பவுலிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல, பவுலிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லானா பேட்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீசனில் மாற்றி ரெண்டு டீமுமே நம்ம சிஎஸ்கே அணி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சப்போர்ட் பண்ணலைங்க, பவுலிங் சூப்பராக போட்டாங்க. ரெண்டாவது ஹாப்பில் பார்த்தீங்கன்னா பவுலிங் சப்போர்ட் பண்ணல, பேட்டிங் சூப்பராக கம்பேக் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய அந்த இதை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் வீக்காக இருக்காங்க அப்படின்றது கிளியராக இந்த மேட்ச்சில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 2-3 மேட்சை நம்ம எதில் வீக்காக இருக்கோம் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. நம்ம நல்ல டார்கெட்டை செட் பண்ணியும் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலிங் லைனப் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து நம்ம அந்த சீசனில் 2026 சீசனுக்கு சிஎஸ்கே உடைய பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பவுலிங்கை ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் நேற்றைய போட்டி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்ததற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் கேப்டன் நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் நாங்கள் பவுலிங் போகிறோன்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் கிளம்பிட்டார். ஸோ பேட்டிங்க்கு கிளம்புறாங்கன்னா நம்ம டெவன் கான்வே வர்சஸ் ஆயுஷ் மெத்தை அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். டெவன் கான்வே வந்த உடனே 2 பவுண்டரி அடித்தார், 10 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வில் பட்டேல் அவர்கள் வந்த உடனே இன்டென்ட் காட்ட ஆரம்பித்தார், 2வது பாலே அவுட் ஆகிட்டார். ஸோ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் இல்லாமலே 2வது ஓவர்லேயே நல்லா விக்கெட் விட்டுட்டாங்க சிஎஸ்கே அணி. அதுக்கப்புறம் ஆயுஷ் மேத்தியாவும் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் சேர்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அற்புதமாக ஆடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் மலமளவன பவர் பிளேயில் 68 ரன் போச்சுங்க. கடைசி பவர் பிளேயில் கடைசி ஓவரில் கடைசி பந்தில் ஆயுஷ் மேத்ரியாவும் அவுட் ஆகிட்டார். பவர் பிளேலேயே 3 விக்கெட்டை விட்டு சிஎஸ்கேனே ரொம்ப தடுமாற்றத்தோடு ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனவொடனே பார்த்தீங்கன்னா அஸ்வினும் அவுட் ஆகிட்டாருங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 70-75க்கு 4 விக்கெட் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும் சிஎஸ்கே டீமால்? ஸோ அதுக்கப்புறம் டேவில் பிரவிஸ் வராரு ஒரு பக்கம், ரவீந்திர ஜடேஜா ஒரு பக்கம் ஆறாரு. ஸோ நல்லா ஆடிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு நல்லா ஸ்கோர் போயிட்டே இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா 90க்கு 5 ரவீந்திர ஜடேஜாவும் அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சிவம் துபே உள்ளே வராரு. சிவம் துபே உள்ளே ஆடிட்டு இருக்காருங்க. அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இல்லை, ஹிட்டிங் இல்லை, சிக்ஸை நம்ம பார்க்கல. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 19 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு 340 ரன் பக்கம் அடிச்சிருக்காருங்க. பட் இருந்தாலுமே இது எல்லாத்துக்குமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஐயா இருந்திருக்கணும். இந்த சீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருந்திருக்கணுங்க. ஆனால் பட் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வராதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் டெவில் பிரேவிஸ் அற்புதமாக ஆடிட்டு இருக்காரு, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஓவருக்கு 10 ரன் அடிச்சு 150 ரன் பக்கம் 15க்கு போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு கம்பேக் பண்ணாங்க ராஜஸ்தான் அணி. சிஎஸ்கே அணி தோல்விக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பேட்டிங் விக்கெட்டை ரொம்ப ஈஸியாக விட்டுறாங்க. அதுதாங்க முக்கியமான விஷயமே. ஸோ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விக்கெட்டும் எந்த அளவுக்கு மேட்சை மாற்றும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே அசால்ட்டாக பவர் பிளேயில் 3 விக்கெட் விடுறாங்க அப்படின் போது சிஎஸ்கே அணி பவர் பிளேயில் என்ன தான் அந்த டிஃப்ரெண்ட்டான இன்டென்ட் இருந்தாலுமே அந்த விக்கெட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பவர் பிளேலேயே 3 விக்கெட் விட்டால் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, கடைசி ஃபினிஷிங்கில் விக்கெட் இல்லாமல் எப்படி ஃபினிஷிங் பண்ண முடியும்? ஒரு அக்ரெசிவான ஆட்டத்தை ஆடுறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ இது லாஸ்ட் பேர்ன்றதுனால ஸோ யார் அடிப்பாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஸோ ஒரு விக்கெட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்கோர் வராது அப்படின்ற ஒரு பயத்தோட கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் மட்டுமே வருமே தவிர அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. அதை தான் சிஎஸ்கே அணி நேற்று பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே அணி நல்ல இன்டென்ட்டோடு ஆடினாங்க. ஸோ ரன் வர விக்கெட்டையும் விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் அந்த 188லே நின்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. மேபி விக்கெட் விடாமல் ஆடி இருந்தாங்கன்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா நேற்று சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் 250 கண்டிப்பாக போயிருக்குங்க. ஆயுஷ் மேத்தி ஆடின ஆட்டத்துக்கும் டெவில் பிரேவிஸ் ஆடின ஆட்டத்துக்கும்லாம் சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் கண்டிப்பாக 250 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஆயுஷ் மேத்தை மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோராக போயிருந்திருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விட சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் அப்படியே கடைசியில் ஒரு கட்டத்தில் 180லேயே அப்படி ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசி 3 ஓவர் 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா வெறும் 17-20 ரன் தாங்க சிஎஸ்கே அணி அடித்தாங்க அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு அசால்ட்டாக விக்கெட்டை ஈஸியாக விடுறாங்க அப்படின்றது நமக்கு பார்த்துருப்போம். ஸோ சிஎஸ்கே அணி இந்த சீசன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 27 விக்கெட் விட்டுருக்காங்க.
ஸோ இதிலிருந்தே தெரியுது நமக்கு சிஎஸ்கேனி எந்த இடத்துல இந்த சீசன் வந்து வீக்காக இருந்திருக்காங்க, எந்த இடத்துல மேட்ச்சை ஃபுல்லுமே விட்டுருக்காங்க அப்படின்றத நமக்கு கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பவர் பிளேயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விக்கெட் விடாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கடைசி வரைக்கும் மேட்ச்சை சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் தாங்க. ஸோ விக்கெட் விட்டு தாங்க மேட்ச் கையிலேருந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே. என்னதான் பவர் பிளேயில் அந்த இன்டென்ட் இருந்தாலுமே நல்லா ஸ்கோர் பண்ணாலுமே அவங்க வந்து விக்கெட் விடாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய ஸ்கோரே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து மேட்ச்சை ஃபுல் அண்ட் ஃபுல் கைவிட்டதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். ராஜஸ்தான் எப்படி வந்து கடைசியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்களோ விக்கெட் வந்து ஸ்டார்டிங்கில் விழுந்தாலுமே அடுத்து நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. 9 போட்டிகளில் 8 போட்டியில் வந்து செஸ்லேயே ஜெயிக்காத ராஜஸ்தான் அணியை வந்து சிஎஸ்கே அணி ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பவுலிங் போட்டிருப்பாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ மீண்டும் சிஎஸ்கே அணி இந்த தவறிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா பவுலிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அதே பவுலிங் ஃபார்மெட்டை வந்து எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்கோம். ஸோ யாராச்சும் உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ தல தோனி அவர்கள் அடுத்து இருக்கக்கூடிய ஒரே போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவலோட ப்ளே பண்ண போகிறாரு, ஸோ பவுலிங் அணியில் வந்து ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். கலீல் அகமதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டுருக்காருங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் செம்மையாக போட்டாருங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் 10-12 விக்கெட் எடுத்துருந்தாருங்க. செகண்ட் ஹாப்பில் சுத்தங்க எக்கானமி தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த போட்டியில் வந்து இளம் வீரருக்கு யாராச்சும் வாய்ப்பு கொடுத்து பவுலிங் போட வச்சு அவர் அடுத்த சீசனுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கான வேலையில் வந்து தல தோனி அவர்கள் இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்த போட்டியில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கேவின் தோல்வி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள்னா சிஎஸ்கே அணி எந்த இடத்துல மேட்சை கைவிட்டாங்க, சிஎஸ்கேவிற்கு எந்த இடத்துல வீக்காக இருக்குது, எதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப முக்கியமான போட்டின்னு கூட சொல்லலாங்க. ஸோ டிசைட் பண்ணக்கூடிய போட்டிங்க. இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் இங்கே வந்து பேசக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பையும் டெல்லியும் 2 பேரும் மோதுறாங்கன்னா இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ள அப்படின்றது கிளியராக வந்து ஒரு ஆப்ஷன் தான். பட் இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் ஜெயித்தாங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே போகிறதுக்கான ஆப்ஷனுங்க. டெல்லி அணி ஜெயித்தாங்க அப்படின்னா 15 பாயிண்டில் நிற்பாங்க, மும்பை இந்தியன்ஸ் 14 பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ அடுத்து 2 டீமுக்குமே ஒரு போட்டி இருக்குது. அந்த ஒரு போட்டியுமே பஞ்சாப் கிட்ட இருக்குங்க. ஸோ பஞ்சாப் அணி தான் அடுத்து 4வது இடத்துக்கு போகிறதுக்கான ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பஞ்சாப் அணி மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க. பஞ்சாப் அணி யாரை வீழ்த்துறாங்களோ அவங்க வந்து வெளியே போக போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து 14 பாயிண்ட் இருந்து டெல்லி அணி 15 பாயிண்ட் இருந்தாங்க அப்படின்னா பஞ்சாப் கிட்ட மும்பை ஜெயிச்சாங்கன்னா மும்பை உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி டெல்லி அணி பஞ்சாப்பை அடித்தாங்கன்னா டெல்லி உள்ளே போயிடுவாங்க. ஒருவேளை டெல்லி அணி பஞ்சாப் கிட்ட தோத்தாங்க அப்படின்னா டெல்லி வெளியே போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பஞ்சாப் கிட்ட மும்பை இந்தியன் தோத்தாங்கன்னா மும்பை வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் வந்து இருக்குங்க இந்த போட்டியில். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க தாங்க கன்ஃபார்மாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மும்பை இந்தியன் ஜெயிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ மும்பை தோத்தாங்க அப்படின்னா டெல்லிக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இருந்தாலுமே மும்பை பஞ்சாப் மேட்சை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் அவங்க யார் ஜெயிக்கிறான்றதை பொறுத்து தான் மும்பை அணி வெளியே போதா இல்லையா அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போயிடும். ஸோ டெல்லிக்கும் மும்பைக்கும் இன்று நடக்கக்கூடிய போட்டி விறுவிறுப்பான போட்டி. யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. 4வதாக பிளே ஆஃப்க்குள் போகும் எந்த அணி அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது, யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.